ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய காவல்காரர் அடைக்கலம் காத்த ஐயனார் அவங்களுடைய வெண்ணெய்த்தாளி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கள் ஊரோட ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் எங்களுடைய குலசாமின்னு கூட சொல்லலாம். நாங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் இவரை தாண்டி தான் வரணும், வெளியில் போகணும் அப்படின்னாலும் இவரை தாண்டி தான் நம்ம வந்து போகணும். அப்படி எங்களுக்கு ஒரு காவல்காரராக இருந்து எங்கள் எல்லாரையுமே வந்து பார்த்து வழிநடத்தி வர எங்கள் ஐயா அவங்களுடைய வெண்ணெய்த்தாளி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. சாமியும் வந்து ஊருக்குள்ளே வந்து வந்துருச்சு. சாமிக்கு தேவையான அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லா பொருளையுமே வந்து தாம்பலத்தில் வச்சுட்டு ரெடியாக வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்ரெடி எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. நம்ம தான் வந்து லாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம். சாமி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சாமியை பார்க்கும்போதே. என்ன தான் நம்ம வந்து திருவிழா அப்போ வந்து கோயிலில் போய் நம்ம அந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சிட்டு போய் வந்து சாமியை ஒழுங்காகவும் பார்க்க முடியாது. அதே வந்து நம்மளையே தேடி சாமி வந்து பார்க்கும்போது அது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு பொறுமையாக நின்று சாமியை வந்து நிதானமாக வந்து பார்த்து அதில் வர ஆனந்தமே வந்து ஈடாகாது. அப்படி தான் வந்து இன்றைக்கி எங்களுடைய ஐயனார் வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து இறங்கியிருக்காரு. சுற்று வட்டாரத்தையும் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். அதை பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி தான் இப்போ நம்ம பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் வந்து நிப்பாட்டுவாங்க ஐயனாரை. அந்த சாமியை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். கையில் வந்து ஒரு குடத்தோட அவர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஐயனாரை வந்து பார்த்ததே கிடையாது. எங்கள் ஊரில் மட்டும்தான் வந்து இது மாதிரி நான் பார்த்துருக்கேன். வெளியில் எங்கேயும் அது மாதிரி இருக்குமா அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நீங்கள் உங்கள் கோயிலில் அது மாதிரி நடந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து ஒரு வீட்டிலையாக நிப்பாட்டி வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. ஃபைனலாக வந்து கொண்டு வந்துட்டாங்க பக்கத்தில். இப்படி யூட்டன் போடும்போது பார்க்கணுமே, அப்படி ஒரு வைப் வரும் நம்மளுக்கு அந்த சாமியை வந்து நேராக வந்து பார்க்கும்போது. நான் வந்து பின்னாடி நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். இதனால் இதில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கதையே இருக்குது எங்களுக்கெல்லாம். இப்போ வந்து திருப்புறாங்க சாமியை, பொறுமையாக வந்து திருப்புவாங்க. ஏன்னா 2 பக்கமும் வந்து ஆறு இருக்குங்கிறதுனால பொறுமையாக வந்து திருப்பிகிட்டு இருக்காங்க. சாமி வந்து இப்போ வந்து திருப்பிட்டு இது வரைக்கும் சாமி வந்துக்கிட்டு இருந்தது எப்படின்னா, அந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து எதிர் திசையில் பார்த்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கும். இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து 2 சாமியையும் ஒன்றா நேருக்கு நேராக வந்து பார்க்குற மாதிரி வச்சுட்டு முதல் அர்ச்சனை வந்து பிள்ளையார்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிள்ளையாரில் உள்ள அந்த கோயிலில் உள்ள ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வசூல் பண்ண காசில் வந்து அர்ச்சனைக்கெல்லாம் வாங்கி முதல் அர்ச்சனை வந்து நம்ம பிள்ளையார் கோயிலேருந்து தான் போகும். அது முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் வந்து ஒருத்தருக்காக வந்து பண்ணுவாங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டி பையன் இல்லாத சேட்டையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். சாமி வந்ததெல்லாம் தெரியல அவனுக்கு, ஏதோ ஒன்றுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வேடிக்கையாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தான். இதுலேயும் வந்து வெடியெல்லாம் வேற போடுவாங்க. அதையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், எந்த ஒரு அழுகை எதுவுமே இல்லை, அதையும் வந்து வெடிச்சதையும் வந்து ரசித்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து அர்ச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோயிலேருந்து பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து ஒருத்தராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த பின்னாடி உள்ள குஞ்சத்தை மட்டும் பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாமி இது மாதிரி ஊருக்குள்ளே வரும்போது நாங்கள் எல்லாம் அப்படியே அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்போம். என்னது இது, ஆண் சாமிக்கு வந்து இப்படி குஞ்செல்லாம் வச்சு சடையெல்லாம் பின்னி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதை பார்க்குறதுக்காகவே தான் நாங்கள் வந்து போவோம். சாமியை பார்க்குறதுக்காக போகிறோமோ இல்லையோ, அவங்க பின்னாடி தொங்குற அந்த சடையை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பேர் கூட்டமாக பின்னாடியே ஓடுவோம். அது இன்ன வரைக்குமே எங்களுக்கு வந்து அது ஒரு விடை தெரியாத ஒன்று தான். நாங்கள் என்ன தான் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாலும் வந்து அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, அது அப்படி தான், அது வந்து எங்களுக்கு தெரியாது, அது அப்போலேருந்தே அது மாதிரி தான் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து அதோட சரியான பதில் வந்து கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு வந்து ஏன் இது மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அந்த அவர் பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா
அவ்வளோ ஒரு வந்து அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போதே கண்ணுக்கே வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். முன்னாடி வந்து ஒரு கையில் ஒரு குடத்தோடையும் பின்னாடி வந்து சடை பின்னி நீளமாக தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி குப்புறப்படுத்து அவர் வர்ற அழகே வந்து அவ்வளோ ஒரு தனி அழகு தான் அது. அதை பார்க்கவே தான் வந்து முக்கால்வாசி பேர் வந்து வருவாங்க. இது வந்து எங்கள் ஊருக்குள்ளே வர்றதுக்குனே வந்து தனியாக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒன்றுன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா மற்ற சைடில் வந்து சாமி வந்து பல்லக்கில் போகும், இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தில் வந்து போகாது. அது இங்கே உள்ளவங்களுக்கு மட்டுமே வந்து ஒரு கிடைச்ச ஒரு இதுன்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இதோட ஆரத்தி வந்து எல்லாருக்கும் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுடைய பாடி கார்டு, அதாவது நம்ம வீட்டு ஸ்டார் தான் இவர். எங்கே போனாலும் பின்னாடியே தாங்க வருவான். நம்ம கோயிலுக்கு வந்து போகும்போதும் பின்னாடி தான் வந்தான். அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம், அப்பயும் நம்ம பின்னாடியே தான் வருவான். எங்கே போனாலும் வந்துடுவான் நம்ம பின்னாடியே. நல்லபடியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறு ரவுண்டு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து திருவிழானாலே நம்ம வந்து சாமி கும்பிட்றோமோ இல்லையோ நம்ம வயிறை முதல்ல வந்து ஃபில் பண்ணிப்போம். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் இல்லாமல் வந்து ஒரு திருவிழாவா, அது மாதிரி தான் நம்ம ஐஸ்கிரீம் வந்து வாங்க வந்துட்டோம். நம்மளுடைய ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மாமா தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி வந்து சேமியா ஐஸ், அப்புறம் வந்து சாக்கோபார், அது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து எங்களோட மாமா. அவங்க தான் வந்து பைசா போட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. வாங்கிட்டு வந்து போயாச்சு. இதான் சேமியா ஐஸு. இதெல்லாம் சாப்பிட்றதே வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது. இப்போல்லாம் வேணால் சீக்கிரமே கிடைக்க மாட்டேங்குது இப்போல்லாம். அடுத்தது வந்து சாமி வந்து இன்னும் வந்து நம்ம ஊருக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கு. நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த கையில் வந்து குடத்தை வச்சுட்டு வந்து இப்படி குப்புறப்படுத்த ஒரு நிலையில் வந்து சாமி இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ வந்து நல்லா பாருங்கள், வந்து நல்லாவே வந்து தெரியும். அந்த குடம் கையில் வச்சுருக்குது இதான் நம்ம சாமியோட முழு அலங்காரமே இதுதான். அடுத்து வந்து திருவிழா அப்படின்னா அன்னதானம் இல்லாமல் வந்து இருக்காது. அடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டோம். இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் வந்து இந்த அன்னதானம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பாடை சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து 4 வகை கூட்டு 2 வகை குழம்பு அதெல்லாம் பண்ணாலும் அந்த அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் வந்து வாழைக்காய், அப்படின்னு நிறைய வந்து தொட்டுக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடே வந்து அவ்வளோ ஒரு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பாயசத்தோடு வந்து நம்ம சாப்பாடை வந்து முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஐயனாருடைய வெண்ணத்தாலியோட வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய வந்து கோயில் திருவிழா தான். அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் கோயில் திருவிழா வந்து. அதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறோம். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடாதீங்க. வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனே தட்டி விட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.